போல இருக்கான். வாங்க மக்களே, பார்த்தீங்களா மக்களே, இது மாதிரி தான் எங்கள் மக்களே உங்களுக்கு வியூலாம் கிடைக்கும். ரெண்டு பக்கமும் தொண்டை கட்டிச்சு மக்களே, வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா, இங்கேயும் ஃபுல்லாக மரங்கள் தான் மக்களே, இங்கேயும் ஃபுல்லாக மரங்கள் தான் மக்களே. சென்டரில் அப்படியே சைனாக ஒரு பாதை மக்களே. இதுக்கு அடுத்து 100 மீட்டர், இன்னுமே 100 மீட்டர் வரல மக்களே, இன்னும் 100 மீட்டர். சாரி மக்களே, இன்னும் 50 மீட்டர் தான் இருக்கா மக்களே. பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் ஒரு பாதை போகுது. இது ரெண்டு ஃபுல்லாக கருவை தான் மக்களே. ஆடு மாடு மேய்க்கிறது, ஆடு மாடு மேய்க்கிறதுக்காகவே இங்கே ஒரு பாதையை நாங்கள் அமைச்சிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான் மக்களே, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான பாதை. பார்த்தீங்களா, நடுவில் அப்படியே பில்லு, இதே ரோடு போட்ட மாதிரியே அப்படியே சைடில் 2 இதுலேயும் இருக்குது. பார்த்தீங்களா மக்களே, அவ்வளோ செம்மையாக இருக்குது. நடப்பாதைகள் இருக்குது மக்களே. ஃபுல்லாக இது பண்ணியிருந்தா வந்து நம்மளுக்கு வந்து போகிறதுக்கும் வர்றதுக்கும் வழி இருக்காது மக்களே. அதாவது எப்படின்னா வந்து இடைஞ்சலாக இருக்கும் மக்களே. அதனால தான் இந்தாண்ட சைடு தனியாக 2 பேர், அந்தாண்ட சைடு தனியாக 2 பேர் போகிற மாதிரி இப்படி வச்சுருக்காங்க. ஓகேவா மக்களே. பார்த்தீங்களா, குட்டியோண்டு தென்னை மரம், பார்த்தீங்களா, சாரி பனை மரம், பார்த்தீங்களா, வா க்யூட்டாக இருக்குல்ல. மூஞ்சி தண்ணியில் போட்டுருச்சு, சாரி தண்ணி மூஞ்சில் போட்டுருச்சு மக்களே. கிராமங்கிறதுனால இது கிராமங்கிறதுனால இது கிராமங்கிறதுனால மாட்டு வண்டி போகிறதுக்கான பார்த்து மக்களே. எங்கே பாருங்க, கொள்ளிடம் தெரிகிறதா? உங்களுக்கு தெரியவில்லை, எனக்கு தெரிகிறது. வாங்க, மகிழ்ச்சியான ஒரு செய்தி. வாருங்கள் போகலாம். பார்த்தீங்களா, இதுவும் ஒரு பாதை. இதான் மக்களே எங்கள் ஊர் கோவிந்தபுத்தூருங்கிறது. ஒரு டைம் ஆச்சும் வந்துட்டீங்க, அவ்வளோதான் மக்களே, மறக்க மாட்டீங்க மக்களே. கோவிந்தபுத்தூர் ஊரை நல்லா கேட்டு வச்சுக்கிட்டு வாங்க மக்களே, சீக்கிரம். கொள்ளிடத்துக்கெல்லாம் போகணுன்னு நினச்சிங்க, அருமையாக இருக்கும் மக்களே, வாங்க போகலாம். எந்த ஏரியா போகிறத விட எங்கள் ஏரியா வந்து பாருங்கள். ஆமாம், எந்த ஏரியா போகிறத விட எங்கள் ஏரியா வந்து பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி, ஃபுல்லாக காடு, அடுத்து வந்த தண்ணி வெறும் மணல், வெறும் மணலாக இருக்கும் மக்களே. பாருங்கள், பாலைவனம் மாதிரி மணலும் இருக்குது, பாலைவனம் மாதிரி மணலும் இருக்குது. அது எங்கள் ஊர் ஏரி மாதிரி கடல் மாதிரியே தண்ணியும் இருக்குது மக்களே. ரெண்டும் சேர்ந்துருக்கும் மக்களே, வாங்க போய் பார்க்கலாம். இதான் கள்ளிச்செடி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் ஊர்லலாம் இருக்கான்னு தெரில மக்களே. பாருங்கள், பார்த்தீங்களா, செம்ம ஷார்ப் மக்களே, முழுக்கெல்லாம் பார்த்தீங்களா நீங்களே? பாருங்கள் பாருங்கள், உள்ளே உள்ள ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இது கிராமத்துலேருந்து வேலிக்காக வைக்கிறது, கிராமத்துலேன்ட்டு வேலிக்காக வைக்கிறது மக்களே. பார்த்தீங்களா 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 ஏன் மக்களே, எங்கள் ஊருங்கிறது பார்த்தீங்களா, பழைய பணம் வரும் மக்களே. இதோட வாசனையே தனி மக்கள். ஒரு டைம் ஊர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மக்களே, இங்கேயே ஃப்ளாட்டு போட்டு தங்கிடுவீங்க. எந்த ஒரு வேஸ்ட்டும் இருக்காது, வேஸ்டேஜ் கக்கா போகிறது எதுவுமே இருக்காது மக்களே. ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும், ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும் மக்களே. அதுக்குன்னு உள்ளே போய் தொலைஞ்சிருவான்லாம் நினைக்காதீங்க மக்களே. ஃபாரஸ்ட் மாதிரி காடாக இருக்கும்னு சொல்ல வந்தார் எங்கள் டாடி. ஒரு வழியாக போனால் பார்த்தீங்களா, இப்படியா போனோம்னா இப்படிக்கா வந்துடலாம் மக்களே. ஏதோ குரங்காட்டு இருக்க மக்களே, சவுண்டு கேட்குது. இல்லை மக்களே, ஒரு குருவி பிடிச்சி ஆட்டி விட்டுச்சு மக்களே. பார்த்தீங்களா, தண்ணி தெரிகிறதா? ஓ, வந்து விட்டா, வாங்கள் போகலாம். பனைமரம் ஏதோ விழுந்து கிடக்குது மக்களே. நாங்கள் இங்கே வந்து 2 மாதம்தான் மக்களே ஆகுது, அதுக்குள்ளே இப்படி பாருங்க. வெள்ளம் வந்து இது மாதிரி சின்ன ஓடை, வெள்ளம் வந்து இப்படி சின்ன ஓடை ஆயிடுச்சு மக்களே. இது ஒரு பாதையில் மக்களே, பாருங்களேன், நீங்களே ஜூம் பண்ணி பாருங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா, நத்தை கூட கிடக்குது பாருங்கள். பார்த்தீங்களா மக்களே, இது ஒரு வெள்ளம் வந்து மக்களே நம்ம ஊர் இது மாதிரி ஆக்கிடுச்சு மக்களே. இது ஒரு பாதையாகவே ஆயிடுச்சு மக்களே. இது என்ன பாதைன்னு கண்டுபிடிக்கலாம் வந்து அங்கே பாருங்கள் மக்களே, வந்துட்டோம். ஹே ஓ மை காட், வந்து விட்டோம். இதை தாண்டி இப்போ நாங்கள் எப்படி போகிறோன்னு தெரில. டேடி தூக்கி பாரு மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. ஐயா வந்தாச்சு மக்களே, நம்ம வந்தாச்சு. இதை தாண்டி போனால் என்ன ஆகும் பார்த்தீங்களா? சூப்பர், அருமை மக்களே, அருமை. பார்த்தீங்களா, இதை தாண்டி போனால் ஒரு காடு, அப்புறம் இதே மாதிரி ஒரு ஆறு ஓடும். இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு ஆறு ஓடும். அதுக்கு பேரும் கொள்ளணும் தான், அதுக்கு பேரும் கொள்ளணும் தான் மக்களே. அதுக்கப்புறம் தான் ஊர் இருக்குது, அதுக்கப்புறம் ஊர் இருக்குது. பார்த்தீங்களா மக்களே, இது அப்படியே ஜல்லி மாதிரி இருக்கும் மக்களே. பார்த்தீங்களா, இதான் மக்களே எங்கள் ஊர் மண்ணுங்கிறது. பாருங்க, அமுங்குதான் மக்களே, செம்மையாக இருக்குது மக்களே, சாஃப்டாக இருக்குது மக்களே, அப்படியே கேக்கு மாதிரியே இருக்குது மக்களே. ஆனால் கேக்கு இல்லை மக்களே, மண்ணு தான். பார்த்தீங்களா, இங்கெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா மக்களே, எங்கே பாருங்க. அப்போ ஒன்றும் போட்டோ பிடிச்சிடாத, நீ ஏன் இப்போ சொல்கிறேன்? இது எங்கள் ஊரில் உள்ளவங்கலாம் இதை குளிக்கிறதுக்கான துணி துவைக்க மாடு மேய்ச்சிட்டு வர்றவங்க, குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு மாடு மேய்க்கிறவங்கலாம் இங்கே தான் மக்களே வருவாங்க, மாட்டை குளிப்பாட்ட விட்டுறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே கூட பறவை பறக்குது மக்களே. இதான் மக்களே எங்கள் ஊருங்கிறது. எங்கே பார்த்தீங்களா, சுழியெல்லாம் உருவாயிருக்கு. இப்படிதான் மக்களே, இதான் மக்களே எங்கள் ஊர். பார்த்தீங்களா, அலைகளோ அலைகள்.
வாங்க அப்படியே சைடில் ஏறி காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது. இருங்க மக்களே கொஞ்சம் மேலே இருக்கிறேன். இப்போ நான் அது வரையும் போய்ட்டு வரட்டா? மக்களே இப்போ செப்பல்லாம் அங்கே கழட்டி போட்டேன். சறுக்கி விடும்ப்பா. பார்த்தீங்களா மக்களே நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள். நான் இப்படிக்கா இது இந்த கால் தடத்தை யூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். யாரோ இப்படியே மேலே ஏறி இருக்காங்க. இங்கே பாருங்க மக்களே எவ்வளோ வியூ சூப்பராக இருக்குது மக்களே. இங்கேயும் பார்த்தீங்களா? வாவ் மை காட். இங்கே பாருங்க கண்ணதாசன் நிற்கிறாரு. பார்த்தீங்களா? அவர் தான் கண்ணதாசன். வாங்க மக்களே. பார்த்தீங்களா மக்களே எவ்வளோ சூப்பராக இருக்குது. சொன்ன மாதிரியே வேணலாம் மக்களே. அதை தாண்டி அந்தாண்ட ஒரு ஏரி இருக்கா மக்களே. அதை தாண்டி காடு மக்களே. திரும்பி ஒரு ஏரி மக்களே. அதுவும் கொள்ளிடம் தான் மக்களே. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்பா அங்கே ஒரு பானை மாதிரி தருதுல்ல, அது என்னதுப்பா? அது இது என்னது? பார்த்தீங்களா மக்களே எவ்வளோ சூப்பராக இருக்கு. அந்த வப்பூர் பாலத்தை காட்டணுன்னு எனக்கும் ஆசை தான் மக்களே, உங்களுக்கு காட்டணுன்னு. என்ன ஃபோனில் வந்து வரமாட்டேங்குது மக்களே. அவ்வளோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கிட்டக்க போய் அந்த இதுலேயே காட்டுறேன். ஓரளவுக்கு கோடாக தெரியுதுல்ல மக்களே, அதான் மக்களே. அதுக்கு மேலே தெரிய மாட்டேங்குது மக்களே. இதை தான் மக்களே நானும் எங்கள் டேடியும் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு அதை காட்டுறேன் மக்களே. நான் மீன் பிடிக்கிறதையும் காமிக்கிறேன் மக்களே. எனக்கு லீவு மக்களே, அதான் மக்களே நானே வந்து நின்றுக்கிட்டேன். பார்த்தீங்களா அது என்னது ரெடி பறக்கிறது? எங்கடா காணோம்? பருந்தா கேமராவில் வர மாட்டேங்குது. எங்கடா போச்சு? எங்கடா போச்சு? ஐயோ ஒரு புள்ளி சைஸ்க்கு தெரிஞ்சு அப்புறம் எப்படி போய் கேமராவில் வரும்? பார்த்தீங்களா? ஓய் அது ஒரு பறவை மாதிரி இருந்துச்சுல்ல மக்களே இப்போ போனது. ஆனால் அது குட்டியோண்டு ஒரு வண்டு மக்களே. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? தெரிய விளையாடுறது சூப்பராக இருக்குது மக்களே. எங்கள் ஊர் மண் பார்த்தீங்களா? பாருங்க. எங்கள் ஊர் சிறப்பு என்னன்னா சிவன் கோயில் தான் மக்களே. அவ்வளோ அருமையாக இருக்கும் மக்களே. பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் மக்களே. சிறப்பு வாய்ந்தது மக்களே. எங்கள் ஊர் மண் பார்த்தீங்களா? இதுதான் மக்களே எங்கள் ஊர் தண்ணி. இப்படி நீங்கள்லாம் வந்தீங்கன்னா அவ்வளோதான் மக்களே. அதை விட மினி கோயில்னு ஒன்று இருக்கு மக்களே. ரொம்ப சக்தி வாய்ந்தது அரங்கோட்டை பாதை மக்களே. குடிமகன்கள் இருக்காங்கல்ல மக்களே, நம்ம ஊர்லேயே புகழ்பெற்ற குடிமகன்கள், அவங்கள திருத்துறதுக்கான வழி எங்கடோ அந்த மினி கோயில் தான் மக்களே இருக்கு. வாங்க வாங்க, நீங்கள்லாம் இது என்னைக்கு பார்க்க போகிறீங்களோ வாங்க. நான் போடுற இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க மக்களே. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல எங்கள் தண்ணி. இதான் மக்களே எங்கள் தண்ணியோட சிறப்பே. இப்போ பார்த்தீங்களா களிமண் எல்லாம் கிடக்கும் மக்களே. பாருங்கள் இது வந்து களிமண் கேட்க மாதிரி இருக்குல்ல அழகா. உங்கள் ஊர் சாக்லேட் மாதிரியே இருக்குது மக்களே, ஆனால் களிமண் மக்களே இல்லைப்பா. பாருங்க களிமண்கள். இது என்னன்னு தெரிகிறதா? வேறு மக்களே வேறு. நான் சின்ன புள்ள தெரியாம பேசிட்டா கூட மன்னிச்சிங்க. ஏன் சொல்லுமா மக்களே? நான் சின்ன பிள்ளை, நான் தெரியாமல் ஏதாச்சும் சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. உங்கள் மனசை புண்படுற மாதிரி இருந்துச்சுன்னா. பார்த்தீங்களா உங்கள் ஊரை நான் அது குறை சொல்லலை, இந்த ஊரும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் மக்களே சொல்கிறேன். வாங்க ஒரு டைம் வச்சு வந்து பாருங்கள் மக்களே. பார்த்தீங்களா எங்கள் ஊர் மண் மக்களே. மண்ணெல்லாம் அவ்வளோ மகிமை வாய்ந்தது. வாங்க வாங்க. எங்கள் ஊரில் இந்த மண்ணை வச்சது, இந்த மண்ணை தான் மக்களே நீங்கள் உங்கள் ஊர் ஜனங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு செங்கல்லாம் செய்கிறாங்க மக்களே. எங்கள் ஊரில் தான் மக்களே இந்த மண்ணை தான் மக்களே வச்சு செங்கல் செஞ்சு உங்கள் ஊருக்கு நாங்கள் தான் மக்களே செங்கல்லாம் அனுப்புகிறோம். பார்த்து ஒரு டைம் வாங்க மக்களே. பார்த்தீங்களா அது மாதிரி விவசாயத்தில் வந்து நெல் பயிர்கள் அனைத்துமே இங்கே எங்கள் ஊர் சைட்லேருந்து தான் மக்கள் எடுத்துகிட்டு போகிறோம். நெல் சோளம் கம்பு கரும்பு கடலை வேர்க்கடலை கருப்பு கொண்டக்கடலை சுண்டக்கடலை எல்லா கடலையுமே இங்கே விற்கும் மக்களே. வாங்க விற்கும், நாங்களும் பயிர் பண்ணுறோம் மக்களே. பார்த்தீங்களா இதுதான் மக்களே. பார்க்கணும் மக்களே. நீங்கள் பார்த்தீங்களா இப்படி தண்ணி மாதிரியே இருக்கலாம் மக்களே. அவ்வளோக்கும் மண் மக்களே, தண்ணி மாரி அவ்வளோக்கும் அப்படி சுற்றுது மக்களே. பார்த்தீங்களா பார்த்தீங்களா தண்ணி பார்த்தீங்களா மக்களே எப்படி ரவுண்ட் இருக்குன்னு. எங்கே
மாரி எப்படி போகும். சரி வாங்க மக்களே, நான் எங்கள் ஊர் வழியாக உங்களை கூப்பிட்டு போகிறேன். களிமண்ணெல்லாம் பாருங்கள். கடைசியாக ஒரு டைம் இந்த களிமண்ணை பார்த்துக்கோங்க, உடச்சி காட்டுறேன். என்ன இப்போ பாருங்கள், என்ன உடச்சி காட்டுறேன். இந்த களிமண்ணை இப்படி உடச்சிட்டேன் மக்களே. என்ன பாருங்கள், இதையும் உடச்சி காட்டுறேன். உங்கள் ஊரில் இருக்க களிமண் வேறு, எங்கள் ஊரில் இருக்க களிமண் வந்து உங்கள் ஊரில் இருக்க களிமண், உங்கள் ஊரில் இருக்க களிமண் வேறு மக்களே. இது வந்து செங்கல். இந்த களிமண்ணை வச்சு தான் மக்களே செய்வோம். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்கள், எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் மக்களே. இங்கே பார்த்தீங்களா, இன்னொன்று வேறு எடுத்துட்டேன். இதெல்லாம் படுகை. இது எல்லாமே படுகை மக்களே. படுகை படுகை படுகை. இந்த தண்ணி இறங்கி பார்த்தீங்கன்னா இந்த களிமண் எல்லாம் மொத்தமாக ஏறிடும், அதில் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு. இந்த தண்ணி வந்து இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க மக்களே. சும்மா மக்களே இந்த அது வரையும் இறங்கினாலே நாங்கள் வந்து அவ்வளோ களிமண் எடுத்து செங்கல் செய்வோம் மக்களே. பார்த்தீங்களா, உங்கள் ஊர்லலாம் எப்படி செங்கலை வாங்கி தான் இது வீடு கட்டுவீங்க. நாங்களாம் செங்கலை நாங்களே செய்வோம் மக்களே. பார்த்தீங்களா, மக்களே எங்கள் ஊரோட சிறப்பு. வந்துருப்போங்க அடுத்த டைம் வரும்போது நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறது அந்த அங்கே இருந்துச்சுல மக்களே. வப்பூர் பாலம், செங்கல் செய்கிறது, செங்கல் செஞ்சிட்ருக்கிறதெல்லாம் காட்டுற மக்களே உங்களுக்கு. வாங்க இப்போ எங்கள் ஊர் சைடு போகலாம் வாங்க. இதுவும் இருக்கும் மக்களே. எங்கள் ஊர் சைடு அப்படியே காட்டிக்கிட்டே போகிறேன். எப்படிப்பா நம்ம ஊருக்கு போகிறது? காட்டு வழியாவா? ஏரியை பார்க்க முடியுமா? இதை பார்க்க முடியுமா? இதை பார்க்கலாமா? சரி, ஆற்றை ஒட்டி போகணுமா மக்களே? நான் இந்த சைடே வந்ததில்லை மக்களே. சின்ன பிள்ளையில வந்தது மக்களே. இப்போ எனக்கு 11 வயசு தான் ஆகுது. இப்பயும் சின்ன பிள்ளை தான். வாங்க மக்களே, கடைசியாக ஒரு டைம் கால் கழுவிட்டு போய். சரி மக்களே, கட் பண்ணுங்க. நான் காட்டு வழியாக போயிட்டு ஆற்றுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன். கட் பண்ணுங்க மக்களே. நான் இப்போதைக்கு கட் பண்ணிடுறேன். அடுத்த டைம் இப்போ நாங்கள் இப்போ ஆற்று வழியாக போவோம் மக்களே. காட்டு வழியாக போயிட்டு ஆற்றுக்கு போவோம் மக்களே. அப்போ காட்டுற மக்களே உங்களுக்கு. இதை பார்த்தீங்களா மக்களே, பில்லில் அப்படியே தண்ணி இருக்குது. சரி வச்சு